ஹாய்! குடியரசு தினத்தை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள பார்க்கலாமா? வாங்க. ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 26ஆம் தேதியன்று நம்ம நாட்டினுடைய குடியரசு தின விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. இந்த குடியரசு தினம் அப்டின்னா என்ன? அப்டிங்கிறது நம்ம பலருக்கும் தெரியாம இருக்கலாங்க. அதாவது நம்ம நாடு முழு சுதந்திரம் பெற்றதை சிறப்பிக்கக்கூடிய விதமாக, அதை நினைவு கூரக்கூடிய விதமாக தான் இந்த குடியரசு தினம் கொண்டாடப்பட்டு வருது. அதாவது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் தான் இந்தியாவினுடைய குடியரசு நாளுங்க. முதல்ல 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் தலைமையில இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த குழுவால உருவாக்கப்பட்ட இந்த அரசமைப்பு சட்டங்கள் எல்லாமே 1949ஆம் ஆண்டு நவம்பர் 29ஆம் தேதியன்று அரசமைப்பு நிர்ணயம் அஞ்சத்தால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குங்க. இருந்தாலும் சரியா 2 மாதங்கள் காத்திருந்து 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி இந்த நாளை முழு குடியரசு நாளாக அறிவிச்சிருக்காங்க. என்னதான் சட்டங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் ஜனவரி 26ஆம் தேதி தான் அது அமலுக்கே வந்துதான். அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியா 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்திருந்தாலும் இதுக்கு முன்னாடி 1930ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி அன்று லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுல இந்திய தலைவர்கள் பூர்ண ஸ்வராஜ், அதாவது முழு சுதந்திரம் அப்படிங்கிற தீர்மானத்தை முதல்ல அறிவிச்சிருக்காங்க. இந்த நாளை நினைவு கூறக்கூடிய விதமாகவும் அதை கௌரவிக்கக்கூடிய விதமாகவும் இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறமா 1950ஆம் ஆண்டு நம்ம நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டங்கள் அமலுக்கு வந்ததாகவும் இந்த ஒரு குறிப்பிட்ட நாள், அதாவது ஜனவரி 26ஆம் தேதியை குடியரசு நாளா கொண்டாடிக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டினுடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அச்சிடப்பட்டது கிடையாதுங்க. அது முழுக்க கைப்பட எழுதப்பட்டதான். முதல்ல பிரேம் விகாரி நரேன் ரைசாடா இவரால ஆங்கிலத்திலும், வசந்த் கிருஷ்ண வைத்தியா இவரால இந்தியிலும் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா நந்தலால் போஸ் தலைமையிலான கலைஞர்கள் இதனுடைய ஒவ்வொரு பக்கத்தையும் நம்ம இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஓவியங்களால அலங்கரிச்சிருக்காங்க. நம்ம நாட்டினுடைய முதல் குடியரசுத் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அதாவது 1950 குடியரசு தின விழா எப்படி கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னா, இப்போ நடக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான ராஜ பாதையில ராஜ அணிவகுப்புகள்லாம் நடைபெறலையா. 1950 இருந்து 54 வரைக்கும் கிட்டத்தட்ட 4 வருடங்கள் அதாவது டெல்லியில இருக்கக்கூடிய இர்வின் ஸ்டேடியத்துல தான் நடைபெற்றிருக்கு. 1955 தான் இந்த மாதிரியான ராஜபாதையில நடைபெறுதுங்க. குடியரசு தின விழாவில் தேசிய கொடி ஏற்றப்படும் போது 21 பீரங்கி குண்டுகள் முழங்கப்படுது. முதல் முழக்கம் தேசிய கீதம் தொடங்கும் பொழுது முழங்கப்படுது. கடைசி முழக்கம் சரியாக 52 வினாடிகள் கழித்து தேசிய கீதம் நிறைவடையும் போது முழங்கப்படுது. அது மட்டும் இல்லாம ஜனவரி 26 தொடங்கப்படக்கூடிய இந்த கொண்டாட்டங்கள் சரியாக ஜனவரி 29 அன்று மாலை நடைபெறக்கூடிய பீட்டிங் ரீட்ரீட் அப்படிங்கிற நிகழ்ச்சியோட கோலாகலமாக நிறைவடையுமா. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் கூட இருக்குங்க. இந்த அரசியல் அமைப்பு சட்டம் முழுமையாக எழுதி முடிப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆகியிருக்குது தெரியுமா? சரியாக 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் மற்றும் 18 நாட்கள் ஆகியிருக்குதுங்க. 1950 நடைபெற்ற முதல் குடியரசு தின விழாவினுடைய சிறப்பு விருந்தினராக இந்தோனேசியாவினுடைய முதல் அதிபர் சுகர்னோ அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டாங்களாம். 1952ஆம் ஆண்டு மற்றும் 1957ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தேர்வாகி தொடர்ந்து 12 ஆண்டு கால குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை பெற்றவரும் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம சுதந்திர இந்தியாவின் நீண்ட கால குடியரசுத் தலைவர் என்ற பெருமையும் இவர் பெற்றிருக்காரு. ஒவ்வொரு வருடமும் குடியரசு தின விழா அன்று நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா மற்றும் பத்ம விருதுகள் வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்தியா குடியரசு நாடாக மாறுவதற்கு முன்பு, அதாவது 1950ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி அன்று இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த நாளை தான் நம்ம எல்லாருமே வாக்காளர் தினமாக கொண்டாடிட்டு வர்றோம். அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டினுடைய இந்த தேசிய கொடியை முதல்ல வடிவமைத்தவர் யார் தெரியுமா? ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரரான பிங்களி வெங்கையா அப்படிங்கிறவர் தான் வடிவமைச்சிருக்காரு. அதுவும் காந்தியடிகளினுடைய வேண்டுகோளிற்கு இணங்க தான் இவர் வடிவமைச்சிருக்காரு.
முதல்ல 1921ஆம் ஆண்டு சிவப்பு மற்றும் பச்சை நிறங்களுடன் நடுவுல ராட்டு இருக்கிற மாதிரி தான் ஒரு கொடியை வடிவமைச்சு காந்தியடிகளிடம் இவர் கொடுத்திருக்காரு. ஆனா காந்தியடிகளினுடைய வேண்டுகோளிற்கு இணங்க அமைதியை குறிப்பதற்காக வெள்ளை நிறம் சேர்க்கப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு அப்புறமா 1931ஆம் ஆண்டு சிவப்பு நிறத்தை நீக்கிட்டு அதுக்கு பதிலா காவி நிறத்தை சேர்த்திருக்காங்க. இது நம்ம நாட்டு வீரர்களினுடைய தியாகத்தை குறிக்கக்கூடிய விதமா சேர்க்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம நாட்டு தேசிய கொடியினுடைய இந்த இறுதியான உருவம் எப்போ முழுமை அடைந்திருக்கு தெரியுமா? நம்ம நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக தாங்க. ஜூலை 22 1947ஆம் ஆண்டு, அதாவது தேசிய கொடியினுடைய நடுவில் இடம்பெற்ற அந்த ராட்டுக்கு பதிலாக அசோக சக்கரம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த தேசிய கொடி தான் நம்ம நாட்டினுடைய அதிகாரப்பூர்வமான கொடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குங்க. சரி, இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே உள்ள கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கான எங்களோட யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.